அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமக. இந்த பதிவு அப்படின்னு பார்க்கும்பொழுது புத்தாண்டு ராசி பலன்களில் சிம்ம ராசி அன்பர்களுக்கான பதிவு. எடுத்த காரியத்தை முன்னின்று வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ராசிகளில் எது முதன்மையான ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்ம ராசி. காலபுருஷ தத்துவப்படி 5வது ராசி. இந்த ராசி கலைத்துறை, அரசியல், அரசாங்கம் எல்லாத்தையும் உள்ளடக்கிய ராசி. ஹாப்பினஸை உள்ளடக்கிய ராசி. கலைத்துறையினாலே ஒரு மன மகிழ்ச்சி தானங்க. இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ராசி. இந்த ராசிக்காரவங்களுக்கு கொஞ்சம் மைண்டு டிப்ரெஷனாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களே அவங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்ய தொடங்கிடுவாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய மனம் போன போக்கில் நல்ல வழியில் வாழக்கூடிய ராசி எது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்ம ராசிக்காரவங்க தான். இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம்ட்டு 3 நட்சத்திரங்களை கொண்ட ராசி. இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் சிம்மராசியில் வருவாங்க. இந்த காலகட்டங்கள் 2026 புத்தாண்டு இவங்களுக்கு என்ன மாதிரியான யோக பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு ஆஸ் யூஷுவல் பார்க்கும்போது ராசியில் கேது, 7ஆம் இடத்துல ராகு. அடுத்ததாக பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் சனி பகவான். அஷ்டமத்தில் சனி பகவான் வந்ததுலேருந்து உடல்நல தொந்தரவு, எது சாப்பிட்டாலும் செய்கிறதில்ல. திடீர்னு பார்த்தீங்கன்னா மூச்சு இறைச்சல், திடீர்னு பார்த்தீங்கன்னா கை கால் குத்தல், குடையல், நிரந்தரமாக பார்த்தீங்கன்னா ஒரு 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 இடத்துக்கு போகணும் அப்படின்னு எடுத்தாலும் உடல் நலம் அப்படிங்கிறது ஒத்து வர்றதில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு. ஆனால் இந்த வருடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்களுக்கு என்ன மாதிரியான கொடுப்பினைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோக பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது ராசியாதிபதி ராசிக்கு 5ஆம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் காலபுருஷ தத்துவப்படி பாக்கியாதிபதி வீட்டில் இருக்கும் பொழுது இவங்களுக்கு எல்லா விஷயங்களையுமே பார்த்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அடித்து தவிடுபடியாக ஆக்கிட்டு முன்னேறக்கூடிய வாய்ப்பை முதல்ல ஏற்படுத்துவார். எல்லாத்துக்கும் ஒரு ஆள் வந்துடுவாங்க, நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான உறுதுணையாக பேசுறதுக்கு ஒரு ஆள் வந்துடுவாங்க. இவங்களுக்கு 2ஆம் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவங்க, லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனும் சேர்க்க. அடுத்தது பார்க்கும் பொழுது 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய அமைப்பும் சேர்ந்து இருக்கிறாங்க. 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவங்களும் இவங்களுக்கு சேர்ந்து இருக்கக்கூடிய பலன்கள் சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாய், 9 குடைவன் செவ்வாய் எல்லாருமே பஞ்சமஸ்தானத்தில் இருக்காங்க. பஞ்சமஸ்தானம் ஒரு விஷயத்த இவங்களுக்கு பாக்கியமாக மாற்றக்கூடியது. என்ன மாதிரியான கொடுப்பனைகள் அப்படின்னு பாருங்க. மிகப்பெரிய மகிழ்ச்சி, கடந்த ஆண்டுகள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 5ஆம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சி, 5ஆம் இடம் அப்படின்னாலே ஆரோக்கியம். அப்போது இவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் படிப்படியான முன்னேற்றங்கள் உண்டு. இதுவரையில் மெடிசன் லெவல் ஒத்து வரல அப்படின்னா இந்த காலகட்டங்கள் கண்டிப்பான முறையில் மெடிசன் ஒத்து வர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். புதுசாக யாராவது நண்பர்கள் சேர்ந்து இவங்களுக்கு கூட்டு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு முன்னுக்கு வருவாங்க. புதன் சொல்லக்கூடியது தனஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி 2 பேரும் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நண்பர்களோடைய சேர்ந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதுணையாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான அமைப்பை ஏற்படுத்தும். புதிய தொழிலை உருவாக்குவீங்க. வீட்டு வேலைகள் பாதியோடு நின்று போயிருந்துச்சு, நடத்தவே முடியல அப்படின்னா இந்த வருடம் அப்படிங்கிறது நல்ல முன்னின்று நடத்தி வீட்டுக்கு குடிப்போர் அமைப்பை ஏற்படுத்தும். 4ஆம் அதிபதியும் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கும் பொழுது இயற்கையாகவே அந்த அருள் தேடி வர்றதுக்கான அமைப்பை ஏற்படுத்தும். எந்த கஷ்டங்களையுமே நிவர்த்தி பண்ணக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு தேடி வரும். ஆஸ்யூஷுவல் சிம்மராசிக்காரவங்க எவ்வளவு வந்தாலும் அடுத்தது என்ன நடக்குங்கிறத பார்த்துட்டு போயிடுவாங்க. பெரிய வழிகளை நினச்சி கவலைப்படாத ராசி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்மராசிக்காரவங்க தான். இந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைக்காக வெயிட் பண்ணுறவங்க கண்டிப்பாக குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இயற்கையாகவே குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் இடத்துல உங்களுடைய ராசியாதிபதி சஞ்சாரம் செய்யும்போது கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. குழந்தைகளுடைய படிப்பு கண்டிப்பாக முன்னேற்றத்துக்கு போகும்.
ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தும். சோம்பேறியாகவே இருக்கிறாங்க, படிக்க மாட்டேங்கிறாங்கங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் மிக அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஒரு ஸ்போர்ட்ஸில் முன்னுக்கு வருவாங்க. ஏதோ ஒரு துறையில் வந்துட்டு சிங்கிங், டான்ஸிங் எதுலையாவது முன்னுக்கு வர்றதுக்கான அமைப்பை ஏற்படுத்தும். இவங்களுக்கு வந்துட்டு ஸ்பெஷலாக வந்து இவங்களுடைய உடல் நலத்தில் வந்து கேரிங்காக இருக்கணும். அதுவும் வந்து பார்க்கும்போது ராசியில் வந்து கேது பகவான் போகும் பொழுது, கேதுவோட நட்சத்திரமான மகம் நட்சத்திரம் அங்கே இருக்கும் பொழுது, மகம் நட்சத்திரத்துக்காரவங்க உடல் நலத்தில், உடலுடைய ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. சின்ன தொந்தரவு இருந்தாலும், மைல்டாக ஏதாவது ஒரு சின்ன தொந்தரவு இருக்குது அப்படின்னு இருந்தாலும் டாக்டர் கன்சல்டிங் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஒரு இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது நல்ல விஷயம். ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டுக்கிறது நல்ல விஷயம். இவங்க வந்து இவங்களுடைய முதலீடுகளை எல்லாமே ஒரு சேவிங்ஸாக மாற்றுவாங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணக்கூடிய அமைப்பு, ஒரு வீடு வாசல் சார்ந்து அசையா சொத்துக்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா பாதி காலகட்டங்களுக்கு அப்புறம் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ முதலீடு சொத்துக்கள் மறைமுகமாக வாங்கி போடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு. ஸோ சிம்மராசிக்காரவங்க அப்படின்னு எடுக்கும் பொழுது ஆழ்ந்த தியானம், யோகா, மூச்சு பயிற்சி இந்த மாதிரி இந்த வருடம் வந்துட்டு நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். உடலுக்கு தேவையான ஆற்றல் உங்களுக்கு இதில் கிடைக்கும். இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரம்ம முகூர்த்த வழிபாடு எடுங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் தீப வழிபாடு எடுங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்ல விஷயம். கேது பகவான் அப்படின்னு இருக்கும்போது, ராசியில் சஞ்சாரம் பண்ணும்போது எதுவுமே அற்ற நிலை அப்படிங்கும்போது தீப வழிபாடு எடுக்கும் பொழுது உங்களுக்கு மேன்மேலும் வாழ்க்கையில் நினைத்த காரியங்கள் அத்துணையுமே நடந்து சகல சௌபாகியங்கள் எல்லாமே கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஐஸ்வர்யம் அஸ்ட்ரோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிங்க.